கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்லூரியில் உலகளாவிய முன்னாள் மாணவர் சந்திப்பு நடைபெற்றதுடன் தற்போதைய தொழில் முனைவோர்களுக்கு சாதனை சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்லூரியில் 2025ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய முன்னாள் மாணவர் சந்திப்பு நடைபெற்றது. மேலும் ஜவுளி தொழில்நுட்பத்துறையின் 30 ஆண்டுகளை கொண்டாடுவதுடன் குமரகுரு தொழில்நுட்ப ஜவுளி ஆராய்ச்சி மையமும் கல்லூரி வளாகத்தில் தொடங்கப்பட்டது. உலகம் முழுவதிலும் இருந்து குமரகுரு கல்வி நிறுவனங்களின் 700 முன்னாள் மாணவர்கள் இதில் பங்கேற்றனர். குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எழிலரசி முன்னாள் மாணவர்களை வரவேற்று பேசினார். இந்நிகழ்வில் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் PK கிருஷ்ணராஜ் வானவராயர், குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் சங்கர் வானவராயர் மற்றும் பிற விருந்தினர்கள் முன்னிலையில் குமரகுரு தொழில்நுட்ப ஜவுளி ஆராய்ச்சி மையம் திறக்கப்பட்டது. இந்த மையம் இந்திய அரசின் ஜவுளி அமைச்சகத்தின் தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கத்தின் கீழ் 2.5 கோடி ரூபாய் சிறப்பு மானியத்துடன் நிறுவப்பட்டுள்ளது. இது பாதுகாப்பு ஜவுளிகள், பூசப்பட்ட மற்றும் அடுக்கு ஜவுளிகள், மருத்துவ மற்றும் தடுப்பு ஜவுளிகள், ஸ்மார்ட் மற்றும் வடிவமைக்கப்பட்ட நெசவு கட்டமைப்புகள் மற்றும் அடுத்த தலைமுறை தொழில்நுட்ப ஜவுளி பயன்பாடுகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் ஒரு மேம்பட்ட ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு மற்றும் சோதனை மையமாக இம்மையம் அமைந்துள்ளது. தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் வெவ்வேறு துறைகளைச் சேர்ந்த 5 சிறந்த முன்னாள் மாணவர்களுக்கு சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டது. திரிவேணி எர்த் மூவர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் கார்த்திகேயன், திருவனந்தபுரத்தில் உள்ள காவல்துறை தலைமையகத்தின் உதவி ஆய்வாளர் ஜெனரல் பூங்குழலி, குவாட்ரா சிம்டம்ஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனர் நாகராஜ், இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தின் தொலைநிலை கையாளுதல் மற்றும் கதிர்வீச்சு சோதனைகள் பிரிவின் தலைவர் ஜோசப் வின்ஸ்டன், கிரீன்டெக் நிறுவனத்தின் டேட்டா ப்ராடக்ட் சூட் பிரிவின் நிர்வாக இயக்குனர் கார்த்திகேயன் ஆகியோருக்கு சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டதுடன் கூடுதலாக முன்னாள் மாணவர்கள் 48 பேருக்கு ஜவுளித்துறை தலைமைத்துவம், தொழில் முனைவு, புதுமை மற்றும் முயற்சி ஆகியவற்றிற்காக கௌரவிக்கப்பட்டது. முன்னாள் மாணவர் உறவுகள் துறை இணைத் தலைவர் பேராசிரியர் தேவகி வழிகாட்டுதலின் கீழ் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள சில்க் வில்லேஜ் கைத்தறி ஆராய்ச்சி மையத்தில் ஈரோடு வெள்ளாளர் கலை அறிவியல் கல்லூரி காஸ்டியூம் டிசைனிங் துறை மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒருநாள் பயிற்சி வகுப்புகளில் ஈடுபட்டனர். கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள சில்க் வில்லேஜ் கைத்தறி ஆராய்ச்சி மையத்தில் ஈரோடு வெள்ளாளர் கலை அறிவியல் கல்லூரி காஸ்டியூம் டிசைனிங் துறை மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இங்கு நடைபெற்ற பயிற்சி பட்டறை வகுப்பில் பங்கேற்றனர். இந்த ஒருநாள் பயிற்சி முகாமில் கைத்தறி, எலக்ட்ரானிக் ஜக்கார்ட் டிசைனிங், இயற்கை முறையில் துணிகளுக்கான சாயம் ஈடுதல் போன்ற வகுப்புகள் கைத்தேர்ந்த வல்லுநர்களால் பயிற்றுவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சில்க் வில்லேஜ் நிறுவனர்கள் கைத்தறி முருகேசன், பழனிவேல், மத்திய ஜவுளித்துறை ஓய்வு பெற்ற இயற்கை சாயத்துறை விஞ்ஞானி மகாலிங்கம், பேராசிரியர்கள் ஜோதிமணி, கலையரசி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இப்பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவிகள் ஆன்லைன் கைத்தறி மற்றும் டிசைனிங் துறையில் உள்ள புதிய நவீன யுக்திகளை தெரிந்து கொண்டனர். மேலும் இயற்கையான முறையில் சாயமிடும் தொழில்நுட்பத்தை, மர விதைகள், பழரசங்கள், பூக்களில் இருந்து வண்ணங்களை எடுத்து எவ்வாறு சாயம் தயாரிக்க வேண்டும் என்ற தொழில்நுட்பங்களை தெரிந்து கொண்டனர். பயிற்சி வகுப்பில் பங்கேற்ற மாணவிகள் ஜவுளித்துறையில் உள்ள நவீன மாற்றங்களை சில்க் வில்லேஜில் ஆராய்ச்சி மையத்தில் கண்டு தெரிந்து கொண்டு வியந்து பாராட்டினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. Good evening all. I am Amina. I am from 3rd BSc CDF from Vellalar College. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எங்களை எங்கேஜாக வச்சுக்கிட்டாங்க சில்க் வில்லேஜ்லேருந்து. அது ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியாகவும் இருந்தது. அதே மாதிரி நாங்கள் இதுவரையுமே நாங்கள் வெறும் லெசன்ஸாலையும் மேம் சொன்னதை மட்டும்தான் நாங்கள் கேட்டிருக்கோம். இப்போ காலையிலிருந்து ஒவ்வொன்றும் நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்க எங்களுக்கு அது எப்படின்றது இப்போ தான் ரியலைஸே ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வீவிங் பண்ண saree வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குமா அப்படின்றது வந்து எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. அதுவும் நாங்கள் பண்ணும் போது தான் அதோட கஷ்டம் எல்லாமே எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. எப்படி பண்ணணும், அது எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே நாங்கள் இப்போ தான் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அது இல்லாமல் காலையிலிருந்து எங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எங்கேஜாக வச்சுக்கிட்டீங்க, எல்லாமே நல்லா கற்றுக் கொடுத்தீங்க எப்படி இருக்குன்னு. இன்கேஸ் நாங்கள் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒர்க்கு இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், டெக்ஸ்டைல் சம்மந்தமானாலும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இதை 1 டே ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த மகாலிங்கம் சாருக்கும் முருகேசன் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி எங்களுக்காக இதை ஆர்கனைஸ் பண்ண எங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். So good evening everyone. I am S. Anusha from 1st BSc CDF. I am currently pursuing in Vellalar College for Women Autonomous. So first of all, இந்த opportunity கொடுத்த founder of Silk Village முருகேசன் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் காலையிலேருந்து எங்கள் எல்லாருமே வந்து நிறைய கற்றுக்கிட்டோம். டிசைனிங், டையிங், வீவிங் நிறைய கற்றுக்கிட்டோம். என்னன்னே தெரியாமல் தறியிலலாம் போயிட்டு உட்காந்து புதுசாக எல்லாருமே நல்லா கற்றுக் கொடுத்தாங்க.
ஹையர் அத்தாரிட்டிஸ் மட்டும் இல்லாமல் நிறைய கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாருமே எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் கொடுத்து நல்லா வச்சுக்கிட்டாங்க. ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் டு அஸ். ஸோ தேங்க்யூ ஆல் அண்ட் தேங்க்யூ டு அவர் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ். இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு ஒரு 1 டே ஃபுல்லாக கிளாஸ்க்காக வந்திருக்கோம் வெள்ளாளர் காலேஜில் இருந்து. இன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் நிறைய நேச்சுரல் டைஸ் எப்படி பண்ணுறது, எந்த மாதிரிலாம் பண்ணலாம், இண்டிகோ டைஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், அதெல்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டோம். இந்த ஒரு saree நம்ம கடையில் போய் வாங்கணுன்னா எவ்வளோ எஃபெக்ட்ஸ் போடுறாங்க அந்த வீவர் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் டைரெக்டாக வியூ பண்ணி கற்றுக்கிட்டோம். இது வந்துட்டு ஃப்யூச்சரில் டெக்னிக்கல் சப்போர்ட்டும் எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய நாலேஜ் எங்களுக்கு இந்த கிளாஸில் கிடச்சிது. ஃபுல் டே எங்கேஜிங்காக இருந்துச்சு. டைனா எப்படி பண்ணணும், ஜெக்கார்ட்லாம் என்ன பண்ணணும், ஜெக்கார்ட் டிசைன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எந்த மாதிரி ப்ராசஸ்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டோம். நாங்கள் டைரெக்டாக ஹேண்ட்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் மூலயமா நிறைய கற்றுக்கிட்டோம். சார் இவங்க சொன்ன மாதிரி தான் ஸ்டாஃப்ஸ் எத்தனை தடவை எந்த டவுட் கேட்டாலும் தயங்காமல் சொல்லி கொடுத்தாங்க. எல்லாம் புரிஞ்சிச்சிங்க சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது இல்லாமல் டையிங் கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். Good evening, I am Harini, studying in 2nd BSc CDF from Vellalar College for Women, Dindal. I would like to thank my college staffs and Silk World Institute officers to give us this opportunity. This is very useful for us. We learned about natural dyes. நேச்சுரல் டைஸுங்கிறது நம்ம சுற்றி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை வச்சே நம்ம கொண்டு வர முடியுங்கிறது இங்கே தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு நாங்களே பண்ண சொல்லி ட்ரைனிங்கும் கொடுத்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதனால் மேரிகோல்டு இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்க திங்ஸை வச்சே நம்ம பண்ண முடியுங்கிறதும் சொல்லி கொடுத்தாங்க. எப்படிலாம் டிசைன் பண்ணலாம், அதனால நம்ம என்னெல்லாம் கற்றுக்கலாம், நம்ம ஃப்யூச்சருக்கு எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாகும்னு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ.